வெல்கம் டு ஓவிய காதலன். இன்றைக்கி இந்த வீடியோவில் ஹாலோவன் டேனா என்ன, அதை ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்க, ஏன் கர்வ்டு பம்ப்கின்ஸை யூஸ் பண்ணுறாங்க, ட்ரிக் கேம்னா என்ன, இந்த இன்ஃபர்மேஷன் எல்லாத்தையும் தான் இந்த பெயிண்டிங் வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கூடவே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஹாலோவன் என்னதான் ஒரு ஏன்ஷியன்ட் ஃபெஸ்டிவலாக இருந்தாலும் இன்றைக்கும் உலகத்தில் பல பகுதிகளில் கிராண்டாக செலிப்ரேட் பண்ணப்படுறாங்க. இந்த ஹாலோவன் டே ஏன் செலிப்ரேட் பண்ணுறாங்கன்னு உங்களுக்கு தெரியுமா? கிறிஸ்டியானிட்டியில் புனிதர்கள், அதாவது செயின்ட்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கான நாள் தான் இது. அக்டோபர் 31 நவம்பர் 2 வரைக்கும் இதை செலிப்ரேட் பண்ணுறாங்க. அதனால தான் இதை ஆல் செயின்ட்ஸ் டே அப்படி இல்லைனா ஆல் ஹாலோவர்ஸ் டேன்னு சொல்கிறாங்க. இது ஃபஸ்ட்டு எங்கே செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் ஆச்சுன்னு பார்த்தீங்கன்னா, செல்ஸ் இன மக்கள், அதாவது 2000 வருஷத்துக்கு முன்னாடி இப்போ இருக்க அயர்லாண்டில் வாழ்ந்த இன மக்கள் தான் செல்ஸ். இவங்க தான் ஃபஸ்ட்டு இதை செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. அதை ஏன் செலிப்ரேட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா, இவங்க கோடை காலத்தோட முடிவும் குளிர்காலத்தோட தொடக்கமுமான நவம்பர் மாதத்தோட ஃபஸ்ட்டு டேட்டை தான் நியூ இயராக செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இவங்களோட நம்பிக்கைப்படி நியூ இயருக்கு முந்தின நாள் நைட் வந்து கோஸ்ட் வந்து இந்த லிவிங் வேர்ல்டுக்கு வருவதாக நம்பினாங்க. ஸோ அதுலேருந்து அவங்கள ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்காக 31 அக்டோபரான அந்த நாளில் ஒரு ஃபெஸ்டிவல்ஸ் கொண்டாடுறாங்க. அதுக்கு பேர் சம்ஹைன் அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் காலப்போக்கில் ஹாலோவனாக செலிப்ரேட் பண்ணப்படுது. இதுக்கு ஏன் ஹாலோவன் அப்படிங்கிற நேம் வந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா, ஹாலோவுட் ஈவினிங் அப்படி இல்லைனா ஹோலி ஈவினிங் அப்படிங்கிறதுலேருந்து தான் மருவி ஹாலோவன் டேனா ஆச்சு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கர்வ்டு பம்ப்கின்ஸ் அவங்க வைக்கிறாங்க இல்லையா, லைட் ஏற்றி பம்ப்கின்ஸ், அதுக்கு பேர் ஜாக்கோ லேண்டர்ன்னு சொல்கிறாங்க. இதையே வைக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, குட் ஸ்பிரிட்டை வெல்கம் பண்ணி பேட் ஸ்பிரிட்டை வந்து துரத்துறதுக்காகவும் அவங்க வச்சுருக்காங்க. இதுக்கு ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. ஜாக் அப்படிங்கிற ஒரு விவசாயி வந்து அவர் வந்து இறந்த பிறகு ஊர் மக்களை இது பண்ணுறதால அவருக்கு வந்து இந்த சாபம் வழங்கப்பட்டது அப்படிங்கிற மாதிரி ஒரு பேக் ஸ்டோரி இருக்குது. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ட்ரிக் ஆர் ட்ரீட். இந்த டே செலிப்ரேஷன் அப்போ பார்த்திங்கன்னா, பெரியவங்களாக இருக்கட்டும் சின்னவங்களாக இருக்கட்டும் ஒரு வித்தியாசமான உடைகள், அதாவது இந்த ஸ்பிரிட் மாதிரி இல்லை பேய் மாதிரி டிராகுலாஸ் மாதிரி இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான காஸ்டியூம்ஸ்லாம் வியர் பண்ணி ஒவ்வொரு வீட்டுக்கு அந்த குழந்தைங்க போயிட்டு ட்ரிக் ஆர் ட்ரீட் அப்படின்னு கேட்பாங்க. ஸோ அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ட்ரீட் அப்படின்னு சொல்லிட்டு அங்கெல்லாம் ஸ்வீட்ஸ் சாக்லேட்ஸ் இதெல்லாமே ப்ரொவைட் பண்ணுவாங்க. இதை வந்து காலகாலமாக அவங்க கொண்டாடிட்டும் வராங்க. இந்த பெயிண்டிங் அண்டு ஹாலோவன் பற்றின இந்த இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். அப்படி பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடிய பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.